Hi students, welcome you all to 12th standard. In biozoology, totally you have 5 units with 12 chapters. In this video, we are going to deal with Unit 1, Chapter 1, Reproduction in Organisms. In this chapter, we are going to deal with the modes of reproduction, asexual reproduction and sexual reproduction. We all know all organisms reproduce. So, reproduction is a process by which the organism produces their young ones. ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஒரு மெச்சூர் ஆர்கானிசம் என்ன பண்ணும், அதோடைய யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரீப்ரொடக்ஷன் வந்து எல்லா ஆர்கானிசமுக்கும் உள்ள ஒரு பேசிக் ஃபீச்சர். அவங்களுடைய லைஃப் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்த் இருக்கும். ஸோ ஒரு யங் ஒன் வந்து பிறக்கும். அந்த யங் ஒன் என்ன ஆகும், நல்லா வளரும். they will be undergoing the growth, then they will be showing the full development. ஸோ ஃபுல் டெவலப்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மெச்சூர் ஆவாங்க. ஸோ மெச்சூர் ஆன அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, they will be getting the capability of reproducing. ஸோ அப்போது ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ரோஜனியை இன்க்ரீஸ் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டன் இதில் வந்து ஸ்டேஜில் வந்து they will be undergoing the death. ஸோ all living organisms, they give birth, they grow, develop, then mature, reproduce and they die. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரீப்ரொடக்ஷனை அண்டர்கோ பண்ணுது. இந்த ரீப்ரொடக்ஷன் மூலமாக ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணும், அதோடைய யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த யங் ஒன் என்ன பண்ணும், நல்லா வளர்ந்து மெச்சூர் ஆகி திரும்ப இன்னொரு யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு யங் ஒன் மெச்சூர் ஆகுது, மெச்சூர் ஆன பிறகு இன்னொரு யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி இந்த லைஃப் சைக்கிள் வந்து அப்படியே கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து ரீப்ரொடக்ஷன்னால் என்ன ஆகும்னா ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா இந்த ப்ராசஸ் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் ஆர்கானிசம்ஸ் தே வில் பி அண்டர்கோயிங் த வேரியேஷன்ஸ். ஸோ இந்த வேரியேஷன்னால் என்ன ஆகும்னா ஒரு ஆர்கானிசம் அடாப்டேஷனை டெவலப் பண்ணிக்கும். ஸோ they will be adopting themselves to the changing environment and they will be evolving into a new species or the species of their own kind. There are millions of species in the world. ஸோ ஆர்கானிசம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்பீஷீஸ் இருக்குது. ஆனால் எல்லா ஆர்கானிசமும் என்ன பண்ணும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ரீப்ரொடியூஸ் பண்ணும் போது பார்த்தோம் அப்படின்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதை செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். சில ஆர்கானிசம் வந்து என்ன பண்ணுன்னா கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதை வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரீப்ரொடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவலாக இருந்தாலும் சரி செக்ஷுவலாக இருந்தாலும் சரி எல்லா ஆர்கானிசம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா they will be having the capability of synthesizing the ribonucleic acid and proteins. ஸோ எல்லா ஆர்கானிசமும் என்ன பண்ணும், ஆர்என்ஏவையும் ப்ரோட்டீனையும் சிந்தசிஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுன்னா அதில் இருக்கிற டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இன்னொரு டிஎன்ஏ மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்குள்ள காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏ மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு டிஎன்ஏ மாலிகுலேருந்து 2 டிஎன்ஏ மாலிகுல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஆல் தி ஆர்கானிசம்ஸ் தே வில் பி அண்டர்கோயிங் த செல் டிவிஷன். ஸோ நம்மளுடைய பாடியிலையும் நியூமரஸ் செல்ஸ் என்ன ஆகும், அப்படியே டிவைட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த மெச்சூர் செல்ஸ் வந்து டீஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தே ஆல் ஆர்கானிசம்ஸ் தே வில் பி அண்டர்கோயிங் த செல் டிவிஷன் அண்ட் தே வில் பி க்ரோயிங். ஸோ செல் டிவைட் ஆகி தான் என்ன ஆகும், அப்படியே வளருவோம். they will be forming the reproductive units. ஸோ ஒரு reproductive unit வந்து கேமெட்டாக இருக்கும். அந்த கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த கேமெட்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் ஆகி நியூ இண்டிவிஜுவல்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் ஆல் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிசம்ஸில் வந்து 2 மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. One is the asexual reproduction and another is the sexual reproduction. So what is asexual reproduction? Reproduction by a single parent without the formation of the gametes. ஸோ ஒரு சிங்கிள் பேரண்ட்டில் இருந்து கேமெட் ஃபார்ம் ஆகாமல்
இன்னொரு ஆர்கானிசமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து அவங்களுடைய பேரண்ட் ஆர்கானிசமோட ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கும். அப்படியே வந்து தே வில் பி ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பொதுவாக எப்படி நடக்கும்னா ஏமைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக நடக்கலாம், இல்லை சொமேட்டிக் செல்ஸோட மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாக நடக்கலாம். இந்த சொமேட்டிக் செல்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நம்மளுடைய பாடி செல்ஸ். கேமெட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஜெர்மினல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய பாடி செல்ஸை சொமேட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த சொமேட்டிக் செல்ஸோட மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாகவும் நடக்கலாம், இல்லை ஏமைட்டாட்டிக் டிவிஷன் மூலமாகவும் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கலாம். ஸோ இந்த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் உள்ள ஆர்கானிசம்ஸை அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா சொமேட்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் ஆர் வி சே இட் as the பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன். யூஸ்வலாக ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, அராக்கியா அந்த மாதிரி வந்து லோயர் ஆர்கானிசம்ஸில் வந்து நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஸோ ஹையர் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா கேமெட் ஃபார்மேஷன் வில் பி தேர். ஸோ ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2 பேரண்ட், மேல் பேரண்ட், ஃபீமேல் பேரண்ட் அப்படின்னு 2 பேரண்ட் இருப்பாங்க. அந்த 2 பேரண்ட் வந்து கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மேல் வில் பி ப்ரொடியூசிங் த ஸ்பெர்ம் அண்ட் த ஃபீமேல் வில் பி ப்ரொடியூசிங் த ஓவா. So the fusion of the male and the female gamete will be taking place and then they will be producing their progeny. So such reproduction is called as the sexual reproduction. So sexual reproduction la பார்த்தோம் அப்படின்னா 2 பேரண்ட் வந்து ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 பேரண்ட்டும் 2 விதமான கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மேல் பேரண்ட் மேல் கேமெட் ஸ்பெர்மை, அதே மாதிரி ஃபீமேல் பேரண்ட் வந்து ஃபீமேல் கேமெட் ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபியூஷன் ஆஃப் த மேல் அண்ட் த ஃபீமேல் கேமெட் நடந்து அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் பண்ணி அந்த ஜைகோட் வந்து ஒரு இண்டிவிஜுவலாக டெவலப் ஆகி வரும். ஸோ இந்த மாதிரி இதில் வரும்போது 2 பேரண்ட்டோட ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் நடக்கிறதுனால தேர் வில் பி ஜெனட்டிக் வேரியேஷன். ஸோ அந்த யங் ஒன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு பேரண்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்படி இருப்பாங்கன்னா 2 பேரண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் இன்ஹெரிட் பண்ணி அவங்க இன்னொரு நியூ ஜீன் ஃபார்ம் பண்ணி இன்னொரு இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரீப்ரொடக்ஷனை நம்ம என்ன சொல்லணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். The basic features of all modes of reproduction are synthesis of RNA and proteins. எல்லா ரீப்ரொடக்ஷன்லேயும் பார்த்தோம் அப்படின்னா RNA சிந்தசிஸ் ஆகும், அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸும் சிந்தசைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா DNA ரெப்ளிகேஷன் நடக்கும். தென் the cells will divide and they will be growing. Next, after the growth they will be forming the reproductive units, the ovum and the sperm, and these reproductive units will unite, which is called as the fertilization, and they will be forming the zygote, and the zygote will be developing into a new individual. Next, the different modes of reproduction are asexual reproduction and sexual reproduction. What is the difference between the two? In asexual reproduction, only the single parent will be involved, whereas in sexual reproduction 2 parents are involved. In asexual reproduction, reproduction takes place without the formation of the gametes, whereas in sexual reproduction 2 types of gametes, ova and sperm, are produced. In asexual reproduction, the offsprings which are produced will be genetically identical, whereas in sexual reproduction the offsprings will be showing genetic variation. The different types of asexual reproduction are fission, sporulation, budding, gemule formation, fragmentation and regeneration. The different types of sexual reproduction are syngamy and conjugation. First we will learn about asexual reproduction. In asexual reproduction,
the offsprings will be identical to the parent and they do not show any genetic variation. So they show the uniparental inheritance. It is usually seen in Protista, bacteria, archaea and some multicellular organisms which have the simple organization. The different modes of asexual reproduction are fission, budding, fragmentation and regeneration. First we will learn about fission. In fission, the parent body will be dividing into two or more identical daughter individuals. ஸோ ஃபிஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட் பாடி இருக்கும். அந்த பேரண்ட் பாடி ரெண்டாவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்படி ஃபார்ம் ஆகிற இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேரண்ட்டுக்கு அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ அந்த பேரண்ட்டையே அப்படியே ரிசம்பிள் பண்ணியிருக்கும், எந்த ஒரு வேரியேஷனுமே இல்லாமல். There are 5 types of fission. One is binary fission, multiple fission, plasmotomy, strobulation and sporulation. So first we will learn about binary fission. In binary fission what happens is the parent organism will be dividing into two halves. So parent வந்து ரெண்டு half-ஆ divide ஆகுவாங்க. அப்போ ரெண்டு half-உம் ஒவ்வொரு half-உம் ஒரு daughter individual-ஆ டிவைட் ஆவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் வந்து மைட்டோட்டிக்கலி இல்லை மைட்டோட்டிக்கலி டிவைட் ஆகும். அதை வந்து சைட்டோபிளாசமோட டிவிஷன் வந்து ஃபாலோ பண்ணும். இந்த நியூக்ளியர் டிவிஷனை நம்ம என்ன சொல்வோம்னா கேரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசமோட டிவிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூக்ளியஸ் வந்து மைட்டோசிஸ் மூலமாகவோ இல்லை மைட்டோசிஸ் டிவிஷன் மூலமாகவோ டிவைட் ஆகும். அதுக்கப்புறமா சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். இப்படி டிவைட் ஆகி ஃபார்ம் ஆகிற ஆஃப்ஸ்ப்ரிங் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அந்த பேரண்ட்டை ரிசம்பிள் பண்ணி அந்த பேரண்ட்டுக்கு ஐடென்டிக்கலாக ஈக்குவலாகவே இருக்கும். ஸோ எந்த பிளேனில் வந்து இந்த ஃபிஷன் நடக்குதோ அதை வச்சு பைனரி ஃபிஷனை நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். The 4 types of binary fission are simple irregular binary fission, transverse binary fission, longitudinal binary fission and oblique binary fission. ஸோ பைனரி ஃபிஷன்ன்றது ஒரு பேரண்ட் ஆர்கானிசம் வந்து ரெண்டு ஹாஃபாக டிவைட் ஆகும். ஒவ்வொரு ஹாஃபும் ஒரு டாட்டர் இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகி 2 டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ் டிவிஷன் தட் இஸ் த கேரியோகைனசிஸ் நடக்கும். அதுக்கப்புறம் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன் சைட்டோகைனசிஸ் நடக்கும். ஸோ இப்போது நம்ம ஃபார்ம் ஆகிருக்கிற ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து அந்த பேரண்ட்டுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும். எந்த பிளேனில் வந்து பைனரி ஃபிஷன் நடக்குதோ அதை வச்சு 4 டைப்ஸ் ஆஃப் பைனரி ஃபிஷன் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் செஷன் we will study about the 4 types of binary fission. Hope all have understood today's video. We studied about the basic features of all modes of reproduction. We studied what is asexual reproduction and sexual reproduction. We studied about the differences between them. Next we studied about the types of sexual reproduction and we studied about the types of asexual reproduction. We studied what is fission and what is binary fission. Write home test on today's topic and post your answers. Stay home, stay safe, read your daily lessons. Thank you, children.